உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மீண்டுமாக நாம் அவருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் இந்த வாரம் முதற்கொண்டு நாம் ஒரு புதிய தலைப்பை எடுத்து அதை நாம் படிக்கலாம் என்று நாம் யோசித்திருந்தோம். கர்த்தருக்கு சித்தமானபடி இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். கிங்டம் ஆஃப் காட் அல்லது கிங்டம் ஆஃப் ஹெவன். வேதத்திலே நாம் படிக்கும்போது பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை நாம் அடிக்கடி சுவிசேஷ புஸ்தகங்களிலே நாம் வாசித்திருப்போம். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அது நமக்கு எத்தகைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறது என்றால் என்ன, அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சற்று படிக்கிறது பிரயோஜனமாக இருக்கும். காரணம், அதிகமான முறை அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் துவக்க நாளிலிருந்தே அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் நாம் அதை முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். வேத வசனத்தை நாம் படிப்பதற்கு பல முறைகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு, நம்ம ஒரு புக்கை எடுத்து அதை நம்ம கிரமமாக படிக்கலாம். உதாரணத்திற்கு சுவிசேஷ புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டால் மத்தேயுவோ யோவானையோ எடுத்துக்கொண்டு நாம் படிக்கலாம். அதே போல அவருடைய சீஷர்கள் எழுதின அநேக நிருபங்களும் இருக்கிறது. அதையெல்லாம் கூட நம்ம எடுத்து படிக்க முடியும் தனித்தனி நிருபங்களாக. இல்ல நம்ம அந்த புக்கையே கூட சாப்டர் வைஸா நம்ம படிக்கலாம். அதிகாரமாக படித்துட்டு போலாம். இல்ல ஏதாவது ஒரு வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கலாம். அதே நேரத்திலே இன்னொரு வகையில நாம் எப்படி வேதத்தை படிக்கலாம் அப்படின்னா, டாபிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம தலைப்பு வாரியாக நம்ம படிக்க முடியும். தலைப்பு வாரியாக தான் நம்ம போன பாடத்தை நாம் எடுத்தோம். அந்த தலைப்பு நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்தோம். இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு, இது தேவனுடைய ராஜ்யம். இதுவும் கூட ஒரு டாபிக்கல் ஸ்டடி. ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பை குறித்து அல்லது அந்த விஷயத்தை குறித்து வேதத்திலே எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் ஒட்டுமொத்தமாக சேகரித்து அதை நாம் ஒரு முறையான சத்தியமாக கற்றுக்கொள்ளுதல். இந்த ஒரு எக்ஸசைஸ் நம்ம எல்லாரும் அடுத்த ஒரு சில வாரங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த பயிற்சியிலே நாம் ஏராளமான வசனங்களை நாம் வாசிப்போம். அதிகமான அதிகாரங்களை நாம் வாசிக்க நமக்கு தேவைப்படும். நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அப்படி நான் வாசிக்கும் போது அந்த வசனங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை வியாக்கியானம் செய்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற அந்த சில கொள்கைகளையும் நாம் அதை அபியாசப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம படிக்கும்போது இந்த பாடம் உண்மையிலேயே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தை நாம் வேத வசனம் என்பது அது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அதை நாம் பல்வேறு கோணங்களிலே நாம் படிக்கும்போது, நாம் தியானிக்கும் போது, அதனால் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஆனந்தமும், பெரிய ஒரு சந்தோஷமும், சமாதானமும் நமக்கு கிடைக்கும். அந்த நிலைமையிலே கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமாய் இருப்பதற்கு இப்படிப்பட்ட வேத பாடங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் படிக்க இன்னும் அதிகமான சுவாரஸ்யமான காரியங்களை வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். காரணம், இது கர்த்தருடைய வேதம். இது அவர் தாமே எழுதி நமக்கு கொடுத்த வேதாகமமாக இருக்கிறது. ஆகவே இதிலே ஏராளமான ரகசியங்களையும் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு இதற்குள்ளே வைத்திருக்கிறார். சோ கர்த்தருடைய வேத வசனம் என்பது அது ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம், வெளியேற பெற்ற முத்தாக இருக்கிறது. அது கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அது எந்தெந்த நிலைமையிலெல்லாம் நம்மால் படிக்க முடியுமோ, அதை தியானிக்க முடியுமோ, அதை அபியாசப்படுத்த முடியுமோ, அப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு
மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதை நம்மால் நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். அந்த நிலைமையிலே ஒரு நடைமுறை பாடங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இப்ப நாம தெரிந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட். ஸோ இதை படிக்க நம்ம ஆரம்பிக்கும்போது இன்னைக்கு இந்த டாபிக்க ஒரு டாபிக் இன்ட்ரோடக்ஷனாக நான் இதை அறிமுகமாக இந்த தலைப்பை குறித்து சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து நாம் இந்த தலைப்பின் கீழே பல அம்சங்களை நாம் பார்க்க போகிறோம். துவக்கத்திலே நாம் இதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பதற்கு நாம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். அதிலே நாம 3வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் எல்லாரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிலே 3வது அதிகாரம். நான் கூட எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் கூட நான் அந்த வேத வசனத்தை நான் போடலாம் என்று இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிலே 3வது அதிகாரத்திலே நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். துவக்கத்திலே முதல் 2 வசனங்களை நாம வாசிக்கலாம். எடுத்தவர்கள் யாராவது வாசிங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் வாசிங்க சிஸ்டர். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவில் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினான். நம்ம இங்க பார்க்கிறோம். இது யோவான் ஸ்நானகனுடைய நாட்களிலே, அதாவது இது நம்முடைய சுவிசேஷத்திலே துவக்கத்திலேயே வருகிறது. யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். யோவான் ஸ்நானகன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறப்பதற்கு 6 மாசத்திற்கு முன்பாக பிறந்தவர். இவர் ஒரு விதத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு உறவினரும் கூட. அவர் கசின் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய உறவினர். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்தவர். அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்காக வந்தவர். அவரை குறித்தும் வேதவசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு நபர் மேசியா வருவதற்கு முன்பாக வருவார் அப்படின்னும் நமக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இவர் பிரசங்கம் பண்ணின அவர் சொன்ன முதல் சில வார்த்தைகளை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்க, பதிவு செய்யப்பட்டிருக்கிற யோவான் ஸ்நானகன் பேசினார் அப்படின்னு சொல்கிற சில வார்த்தைகளை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அவர் சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். அடுத்து பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ அவர் வந்த உடனே ஒரு விஷயத்த சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தி கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பக்கத்துல வந்திருக்கு. இன்னொரு வகையில சொல்லணும்னா, நம்ம கைக்கு எட்டுற தூரத்துல இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க கை நீட்டி தொடும் அளவிற்கு உங்களுக்கு பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த யூத ஜனங்கள், அவர்கள் பல நூற்றாண்டுகளாக இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்ற இந்த விஷயத்துக்காக அவங்க காத்து கொண்டிருந்தாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பல நூற்றாண்டுகளாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மேசியா இந்த உலகத்திலே அவர் இஸ்ரவேல் என்னும் அந்த தேசத்தை அவர் காப்பாற்றி, அவர் அதிலே மிகப்பெரிய ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிமைத்தனம் நீங்கும். அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்களை முறியடிப்பார். தாவீதினுடைய சிம்மாசனத்திலே உட்காருவார்.
இதெல்லாம் அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே அவர்களுடைய எதிர்பார்ப்பு மிகவும் பெரிதாக இருந்தது. ரொம்ப பெருசா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அந்த சந்தர்ப்பத்திலே கிட்டத்தட்ட 400 ஆண்டுகால இடைவெளிக்கு அப்புறமாக இப்பொழுது தேவனுடைய வார்த்தை இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக வருகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதுவரைக்கும் கடந்த 4 நூற்றாண்டுகளாக தேவனுடைய வார்த்தை யார் மூலமாகவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவில்லை. ஒரு ஒரு அமைதலான ஒரு காலகட்டம். ஒரு சத்தமில்லாத ஒரு காலகட்டம். இந்த இடைவெளிக்கு அப்புறமாக வந்த ஒரு சத்தம் தான் இந்த சத்தம். அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்பொழுது சமீபத்துல வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு சொல்றார். இப்போ இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம 2ஆ நம்ம பிரிக்க முடியும். தமிழிலே ஒரே வார்த்தையாக இருக்கிறது பரலோகம், ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன். அப்ப இங்க ராஜ்யம் இது பரலோகத்தின் ராஜ்யம் அல்லது இன்னொரு மற்ற சுவிசேஷங்களிலே இது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு இருக்குது. அந்த டிஃபரன்ஸு அது அது உண்மையிலே 2ம் வேறு வேறா அப்படின்றத நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னா, இதற்கு முன்பாகவே இதனுடைய துவக்கமும் அல்லது இதைப் பற்றிய சிந்தனைகளும் வேதத்திலே இருந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது எதிலிருந்து நம்ம ஆ ப பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்கள நம்ம படிக்கும்போது, அல்லது பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போதும், இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம், அது ஆ ஆதியாகமம் முதற்கொண்டே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அல்லது ராஜ்யம் அப்படின்ற விஷயம், அது வேதத்தின் துவக்கத்திலிருந்தே இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப ராஜ்யம் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தைய எடுத்துக்கும்போது, அது எதை காட்டுகிறது அப்படின்னா, தேவனுடைய ஆளுகையை காட்டுகிறது. ராஜ்யம் அப்படின்னா, ஒரு ரூல், ஒரு ஆளுகை, ஒரு அரசாங்கத்தை அது காட்டுகிறது. அது அதிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்பதை அது நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த ராஜ்யம் அப்படின்ற இந்த விஷயம் வந்து, நம்ம ஆரம்பத்தில இருந்தே இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக தேவன் இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிறார் அப்படின்ற விஷயம் பழைய ஏற்பாட்டுல நெறைய இடங்கள்ல வர்றத நம்ம நம்ம அடிக்கடி வாசித்திருக்கக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. குறிப்பாக நம்ம சங்கீதம் 24 எடுத்துட்டோம்னா, மகிமையின் ராஜா அப்படின்னு இருக்கு. யார் இந்த மகிமையின் ராஜா? அங்கே அது மேசியாவை குறிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். இன்னொரு சங்கீதத்தை இந்த வசனத்த கூட நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 45:6 சங்கீதம் 45:6 நம்ம யாராவது எடுத்தவங்க வாசிங்க. அந்த வசனத்திலேயும் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய தேவன் அவர் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறார். என்றென்றைக்குமாக அவர் ஆளுகை செய்கிறார். அவர் நீதியாக ஆளுகை செய்யக்கூடியவர் அப்படின்ற விஷயம் அங்க இருக்குது. ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக நாம் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 45:6. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நாம சொன்ன மாதிரி ஒரு சிங்காசனத்துல ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு இருக்குது. அந்த ராஜ்யத்துல எப்படி இருக்குது? அவருடைய நீதி எப்படி இருக்குது? அப்படின்றத பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகை எப்படி இருக்கும்? அதனுடைய சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கும்? அது எவ்வளவு காலம் நீடிக்கும்? எல்லாமே இதுல இருக்குது. என்றென்றைக்கும் உள்ளது. அதுல சிங்காசனம் இருக்குது. அப்படின்னா யாரு? அங்கே ஒரு தனி நபர் ஆகிய இந்த தேவன் வீற்றிருந்து அரசாட்சி செய்கிறார் அப்படின்றத காமிக்கு. அப்ப அவருடைய ராஜ்யம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அவருடைய ஆளுகை எப்பொழுது துவங்கினதோ அப்படின்றத நம்ம கேட்கணும். அவருடைய ஆளுகை எப்ப துவங்குச்சு? அது பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அல்லது இன்னொன்னு சொல்லப்போனா, எப்ப இந்த உலகம் உண்டானதோ அது முதற்கொண்டு அவர் ராஜாவாக இருக்கிறார். ஒரு புக்கு கூட எமவுஸ்ல அந்த அந்த புக் லிஸ்ட்ல இருக்குது. அது நீங்க அக்சஸ் இருந்தா அத போய் கூட படிச்சு பாருங்க. ஒரு ராஜாவின் கதை அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அப்படின்னா அவங்க அழகாக அதை எழுதியிருப்பாங்க. வேதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்குமாக இது ஒரு ராஜாவின் கதையாக இருக்கிறது.
ஒரு ராஜாவின் கதையாக இருக்கிறது. அந்த ராஜா என்ன செய்தார், அந்த ராஜா எப்படிப்பட்ட மகத்துவம் உடையவர், அந்த ராஜா தம்முடைய பிரஜைகளுக்காக என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது அப்படின்றத அழகாக வேதத்தின் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்குமாக ஒரே கதை என்கிற நிலைமையிலே அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். மிகவும் அழகாக இருக்கும். அடுத்து நீங்க இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது, அவர் அரசாட்சி செய்கிறார். சங்கீதம் 93 முதல் 2 வசனத்துல நம்ம படிக்கும் போதும் நம்ம இதே விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆளுகை என்னென்றைக்கும் உள்ளது அப்படின்றதை நம்ம அங்க வாசிக்கிறோம். அடுத்து நம்ம சங்கீதம் 103 நம்ம வாசிக்கும் போது அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்குது. அவர் எல்லார் மேலும் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு இருக்குது. சங்கீதம் 103:19 கூட நீங்க யாராவது எடுத்தவங்க கூட வாசிக்கலாம். அவர் என்னென்றைக்குமாக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம வேதத்துல நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இந்த வசனங்கள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய தேவன் ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது. அவருடைய ராஜ்யம் அப்படின்றது அதை ஒரு விதத்திலே பார்க்கும்போது அது சர்வலோக ஆளுகை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா யூனிவர்சல் ரூல் அப்படின்னா அவர் எப்போதுமே ராஜாவாக தான் இருக்கிறார். அதுவும் ஒரு அர்த்தம். இது இது மட்டும்தான் அர்த்தம் அப்படின்னு கிடையாது. இது ஒரு அர்த்தம். அடுத்து இன்னொரு அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது, அவருடைய ஆளுகை அது ஆவிக்குரிய ரீதியிலே இருக்கிறது. நம்முடைய மனதிலே அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆளுகை எல்லார் மேலும் இருந்தாலும் அவரை ராஜாவாக தனிப்பட்ட நிலைமையில அங்கீகரித்து அவர் சொல்லக்கூடிய கட்டளைக்கும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்கள், அவரை சொந்த ராஜாவாக கர்த்தராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் மேல் அவருடைய ஆளுகை இருக்கிறதை நம்ம விசேஷமா பார்க்க முடியும். அப்படின்னா இது ஆவிக்குரிய ஆளுகையையும் இது காட்டுகிறது. அப்படின்னா இந்த ராஜ்யம் அப்படின்னா இதிலே ஆவிக்குரிய அம்சமும் இருக்கிறது, அவருடைய சர்வலோக ஆளுகையும் இருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு அவர் நமக்கு ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிறார். ஆண்டவர் அப்படின்னா ஆளுகை செய்கிறவர். நமக்கு மேல அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம மேல அவருடைய ஆளுகை இருக்கிறது. இதுவும் ஒரு அர்த்தம். அடுத்து இன்னொரு அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது, இது இந்த உலகத்திலே அவர் 1000 வருஷ அரசாட்சி அவர் ஸ்தாபிக்க போகிறார். அது லிட்ரல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரல் ரூல் அப்படின்னா எழுத்தின்படி, அதாவது அவர் சரீர பிரகாரமாக நம்முடைய ஆண்டவர் தாமே இந்த உலகத்திலே அவர் உட்கார்ந்து சிம்மாசனத்திலே அமர்ந்து அவர் எல்லா தேசங்கள் மேலும் ராஜாவாக இருப்பார். அவருடைய அரசாட்சி வரப்போகிறது. அப்போ எதிர்காலத்திலே வரப்போகிற ஒரு அரசாட்சியை பற்றியும் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பிற்பாடு நம்முடைய பாடத்திலே நாம் படிப்போம். சோ இப்ப அதனுடைய அறிமுகமாக இது எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன். ஆகவேதான் வசனங்களை நான் இப்பொழுது எடுக்கவில்லை. அப்போ நம்முடைய இந்த ராஜ்யம் அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன் இது யூனிவர்சல் ரூல், சர்வலோக ஆட்சியை காட்டுகிறது. இரண்டாவது, இது ஆவிக்குரிய ஆட்சியை காட்டுகிறது. அது அவரை நம்புகிறவர்கள், இவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் மேல் அவர் செய்யக்கூடிய ஆளுகை. இது ஆவிக்குரிய தன்மையுடையது. மூணாவது நம்ம பார்த்தோம், அது அவருடைய நேரடியாக அவருடைய சரீர பிரகாரமான ஆட்சி, பிசிக்கல் ரூல் அல்லது லிட்டரல் ரூல் ஆஃப் கிரைஸ்ட். அடுத்து நான்காவதாக இன்னொரு அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். இது அவருடைய அவர் என்னென்றைக்குமாக இந்த உலகத்துல இனிமேல் ஆட்சி செய்ய போகிறார். அப்படின்னா அந்த 1000 வருஷத்திற்கும் அப்பால் இது கடந்து போகும். அதை நம்ம எவர்லாஸ்டிங் கிங்டம்னு சொல்லுவாங்க. என்றென்றைக்கும் இருக்க போகிற ஆட்சி. இது 1000 வருஷத்தோடு நிறைவடைகிறது அல்ல.
அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த எல்லா அம்சங்களையும் கொண்டதுதான் கர்த்தருடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம். சரி. இந்த விஷயத்த நம்ம படிக்கும்போது, நமக்கு நம்ம படிக்கிறதற்கு நம்ம என்னெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்முடைய வேதாகமத்தை நாம் எடுத்து பயன்படுத்தப் போகிறோம். அதில எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அப்படின்னா, முதல்ல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆ ராஜ்யத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்றதிலிருந்து தான் நம்ம துவங்கப் போகிறோம். நம்ம அதற்கு ஒரு ஆதாரமாகத்தான் இப்பொழுது நாம் எடுத்து வாசித்த அந்த வேத வசனம். மத்தேயு 3வது அதிகாரம். இந்த இடத்திலிருந்து தான் அவர் ராஜ்யத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்ப இந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம படிக்கும்போது, ஆண்டவர் வந்து இந்த ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை பல சந்தர்ப்பங்களிலே அவர் பேசினார். அதெல்லாம் நம்ம ஒண்ணொண்ணா நம்ம படிக்கப் போறோம். குறிப்பாக மத்தேயு 5, 6 அவருடைய மலை பிரசங்கத்திலே ராஜ்யத்தினுடைய கொள்கைகள், அதனுடைய தத்துவங்கள் என்ன? அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன? அப்படின்றத அவர் விளக்குகிறார். அத பத்தி நம்ம படிக்கப் போறோம். அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம படிக்கப் போறோம். ராஜ்யத்தின் உவமைகள். நீங்கள் மத்தேயு 13வது அதிகாரத்த நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்றாரு? ராஜ்யத்தினுடைய உவமைகளை அவர் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்துல மட்டும் நம்ம 7 உவமைகளை ஆண்டவர் வரிசையாக சொல்லி இருக்கிறதை நாம அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது எதிலிருந்து துவங்குகிறது அப்படின்னா, அது விதைக்கிறவனுடைய உவமையிலிருந்து அது துவங்குகிறது. அதை நம்ம படிக்கப் போறோம். அது எதற்காக இந்த ராஜ்யத்தை குறித்து விளக்குறதற்கு ஆண்டவர் 7 உவமைகள சொன்னாரு, அப்படின்ற விஷயத்த நம்ம படிக்க முடியும். இன்னொரு விதத்துல நம்ம யோசிக்கும்போது, இந்த இந்த ராஜ்யத்தினுடைய எதிர்கால அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இது எப்படி ஸ்தாபிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை நம்ம படிக்க போறோம். அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம இதற்கு இடையிலேயே நமக்கு தேவைப்படும்போது, இந்த தேவனுடைய ராஜ்யமும் சபையும் ஒண்ணா? அல்லது இது வேறு வேறா? எந்தெந்த விஷயத்திலே தேவனுடைய ராஜ்யமும் சபையும் ஒரே போன்றது? எந்தெந்த விஷயத்திலே இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சபைக்கும் வித்தியாசம் இருக்கிறது? இந்த விஷயத்தையும் நம்ம படிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம படிக்கிறதற்கு உண்டு. ஆகவே அடுத்த ஒரு சில வாரங்கள் நிச்சயமாகவே இந்த பாடம் நமக்கு தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சில பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறேன். அதுல எனக்கு குறிப்பாக ஞாபகத்துல இருக்கிறது அப்படின்னா, ராஜபாளையம் சபையிலே பின்னி தங்கையா தாத்தா இருந்தாங்க. சோ அவங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்க பிரசங்கம் பண்ணதை சின்ன வயசுல கேட்ட ஞாபகம் இருக்கு. அதுக்கு அடுத்து ஸ்தானாபதி நீங்க வாசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்க கூட பார்த்திருப்பீங்க. ஜோன்ஸ் அங்கிள் அவங்க வந்து ராஜாவும் ராஜ்யமும் அப்படின்ற ஒரு தலைப்புல வரிசையாக அநேக கட்டுரைகள் எழுதினாங்க. சோ அதை கூட வாசிக்கும் போது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்த அந்த தலைப்பு. அநேக விஷயங்களை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இப்படி பல மெட்டீரியல்ஸ் முன்பாக நான் கேட்டிருக்கிறேன். இதற்கு இடையிலேயே நீங்களும் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, பழைய ஸ்தானாபதி பத்திரிகைகள் இருந்தா நீங்க கூட அந்த அந்த கட்டுரைகளை எடுத்து நீங்க வாசிச்சு பார்க்கலாம். நிச்சயமாகவே நான் இங்கே சொல்வது மட்டுமல்லாமல் நீங்களும் இதுல உங்களுக்கு ஆண்டவர் ஆர்வத்தை உங்களுக்கு கொடுத்தார்னா நீங்களும் கூட இப்படிப்பட்ட கட்டுரைகளை அல்லது புஸ்தகங்களை அல்லது வேத பகுதிகளை எடுத்து வாசிக்கவும் தியானிக்கவும் இந்த நாட்களிலே நீங்கள் நேரம் எடுத்துக்கொண்டால் நம்ம படிக்கக்கூடிய இந்த படிப்பு நம்ம எல்லாருக்குமே மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அந்த நிலைமையிலே நம்முடைய பாடத்தை நாம் தொடர இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதுல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி நான் சொல்ல விரும்புகிறேன். அதுல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரத்துல இந்த ராஜ்யத்தின் ஓமையை குறித்து சொல்லும்போது அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் மாறுகிறதை நாம் வேதத்துல பார்க்க முடியும். அந்த அந்த பகுதியை கூட நம்ம எடுத்துக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரத்துல நம்ம எடுத்துக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம்
அதுல முதல் 2 வசனத்தை யாராவது வாசிங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே இருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியும். வேதத்திலே மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகவும் இந்த மத்தேயு 13வது அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய வேத தியானத்திலேயும் நம்ம மத்தேயு அதிகமாக நம்ம வாசிப்போம். காரணம், இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அதிகமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட முறை தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அப்படின்ற விஷயம் அதுல வர்றதை நம்ம பார்க்க முடியும். இதுல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் அப்படின்னு இருக்குது. அன்றைய தினமே, இன் தட் டே, த சேம் டே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இன்றைய தினம் அவர் வெளியில போனாரு, வீட்டில இருந்து போயிட்டாரு அப்படின்னு இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. பாத்தீங்கன்னா இது ஒரு காலம் மாறுகிறதையும் அல்லது அவருடைய ஊழிய அணுகுமுறை மாறுகிறதையும் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்றைய தினம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரைக்குமாக பலவிதமான பலத்த செய்கைகளை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செய்து கொண்டிருந்தார். அவர்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். பலரை குணப்படுத்துகிறார். அவருடைய பிரசங்கங்களை அநேகருக்கு போதிக்கிறார். அவருடைய போதனைகளை அநேகருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிறார். என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றாரு. அப்படி செஞ்சுட்டு வரும்போது 12ஆம் அதிகாரத்துல அவரை பற்றி ஒரு கமெண்ட் பண்றாங்க. என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அவரை பற்றி சொல்லும்போது விமர்சிக்கிறார்கள். என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, இவர் இந்த அற்புதங்களை எல்லாம் அவர் பெயல்செபூலின் ஆவியினாலே செய்கிறார், உதவியினாலே செய்கிறாரு. அப்படின்னா அவர் பிசாசின் உதவியினாலதான் செய்கிறாரு அப்படின்னு சொல்றார். இந்த விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் மனமடிவை கொண்டு வந்தது. அப்படின்னா ரொம்பவும் அவருக்கு வருத்தத்தை கொண்டு வந்தது. அவர் பொறுமையாக இருந்து அவர்களோடு கூட பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா கூட அவங்களுடைய மனம் அவரை மேசியாவாக இன்னும் அங்கீகரிக்க முடியல. இன்னும் வேற என்ன அடையாளம் காட்டுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவருடைய செய்கிற அந்த அற்புதங்கள் மேலே அவர்கள் சந்தேக கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள். அவரை அவர்கள் கனப்படுத்தவில்லை, அவரை புறக்கணிக்கிறார்கள். இதுதான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, தமக்கும் யூத ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இரத்த சம்பந்தத்தை அவர் என்ன செய்யறாரு, உடைச்சிட்டு வெளியில வர்றாரு. இதுக்கு மேலே அவர் யூதர்களோடு ஒருவராக தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள விருப்பமற்றவராக இருக்கிறத தான் நம்ம இங்க பாக்குறோம். 12ஆம் அதிகாரம் கடைசியில வரும்போது ஒரு சில வசனங்கள் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் ஏன் இவ்வளவு கடினமான பதில சொல்றாரு அப்படின்னு அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். நீங்க அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நீங்க கடைசி ஒரு சில வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்கு, அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல இருக்கும்போது அங்க யாரு வர்றா, அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் வந்திருக்காங்க, உங்களை பாக்குறதுக்காக இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசணும்னு அவங்க வெளியே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யார் என்னுடைய தாயார், என் சகோதரர் யார்? அவர் சொல்லும்போது நம்முடைய ஆண்டவருடைய பதில் அப்படியே மாறுகிறதை பார்க்க முடியும். அவருக்கு தாயார் மேல அவருக்கு அன்பு இல்லையா, சகோதரர் மேல அன்பு இல்லையா? அப்படி இல்லை. ஆனா அவர் இங்கே காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யூத ஜனங்கள் இப்பொழுது என்னை புறக்கணித்திருக்கிறார்கள், என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது என்னுடைய ராஜ்யம் வேறு கோணத்திலே நான் எடுத்து செல்ல போகிறேன். இப்பொழுது புறஜாதியாருக்கு நேராக நான் போறேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு நேரே நீட்டி தம்முடைய கையை, இவங்க தான் யாரு, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அவருக்கு
உலக பிரகாரமாக அல்லது சரீர பிரகாரமாக இருந்த அந்த பந்தத்தை இப்பொழுது அவர் என்ன செய்றாரு? ஆவிக்குரிய பந்தத்திற்கு விட அதை கீழாக எடுத்துட்டு போயிறார். அப்ப ஆவிக்குரிய உறவுதான் உலக பிரகாரமான உறவை காட்டிலும் மேலானது அப்படின்றத அவங்களுக்கு இங்க சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு? உடனடியாகவே அன்றைய தினமே வீட்டில இருந்து அவர் என்ன செய்றாரு? இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த ஹவுஸ். வெளியில போயிறாரு. இன்னும் வெளிய போம்போது அடுத்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது, அவர் படவில் ஏறி உட்கார்றாரு. அவர் கடற்கரைக்கு போறாரு. கடலோரத்தில் அப்படின்னு வாசிக்கிறோம். வேதத்திலே அநேக ச சந்தர்ப்பங்களிலே கடலோரம் அல்லது கடல் இப்படின்னு வாசிக்கும் போதெல்லாம் புறஜாதியாரை குறிக்கக்கூடிய வசனங்களாக அது இருக்கும். இந்த வசனத்தையும் அவர் அவர் இங்கே உட்கார்ந்திருந்த அந்த சூழ்நிலை செட்டப்பையும் அது நடந்த சந்தர்ப்பத்தையும் அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய ஊழியம் இப்பொழுது மாறுகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்போ வெளியில போயிட்டு அவர் இப்ப எதை பேச ஆரம்பிக்கிறாரு? அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அநேக காரியங்களை அவர்களுக்கு உவமைகளாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? நேரடியாக சொல்லிட்டு இருந்தார். பிளெயினா சொல்லிட்டு இருந்தார். விளக்கமா சொல்லிட்டு இருந்தார். ஒரு உதாரணத்திற்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது மிக வெளிப்படையாக தம்முடைய உபதேசத்தை சொல்றார். யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில. ஆனா இப்ப அவரு பிரசங்க அவருடைய ஸ்டைலையே என்ன செய்றாரு? மாத்திட்டார். அவருடைய பிரசங்கம் வேறு வகையில போக ஆரம்பிச்சுச்சு. அது என்ன ஸ்டைல் இப்ப? உவமைகளாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இப்ப சீஷர்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்ன இதுவரைக்கும் ஆண்டவர் இப்படி பேசுனது இல்லையே! இப்ப ஏன் புதுசா இப்படி ஒரு மாதிரி புரியாத புதிரா பேசுறாரே! பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்கள் கேட்கிறாங்க. அப்பொழுது சீஷர் அவரிடத்துல வந்து, "ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர்?" என்று கேட்டார்கள். பார்த்தீங்கன்னா 10வது வசனத்துல அத நம்ம பார்க்கிறோம். சீஷர்களுக்கே ஆச்சரியம். ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க நேரடியாக தானே பேசிட்டு இருந்தீங்க. மிகவும் விளக்கமாக தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஒரு புரியாத மாதிரி பேசுறீங்க. ஒரு புதிரோடு பேசுகிறீங்க. இப்ப என்ன ஒரு ஒரு ஊமைகளாக பேசுகிறீர்கள். அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சு சீஷர்களுக்கு. எதுவுமே சொல்லல ஆண்டவர். ஊமைய சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கேட்கிறதுக்கு காதுள்ளவன் இருந்தா நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டே இருக்கிறார். அப்ப இந்த முதல் உவமையை நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான, மிகவும் பிரபலமான ஒரு உவமை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த முதல் உவமை, ராஜ்யத்தை குறித்த முதல் உவமை, எல்லாருக்கும் தெரிந்த உவமை. இத நம்ம படிச்சு பார்க்கும்போது, இந்த உவமையிலிருந்து என்ன நம்ம கத்துக்கிறோம்? இந்த உவமைய மட்டும் படிக்கும்போது என்ன நமக்கு புரியும் அப்படின்னா, ஒண்ணுமே புரியாது. எப்பயாவது இந்த உவமைய மட்டும் வாசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இங்க இந்த இந்த உவமையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாருங்க வாசிங்களேன். 3வது வசனத்த வாசிங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 4வது வசனத்த வாசிங்க. அவன் விதைக்கையில் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. பட்சித்து போட்டு சில விதை வழியில விழுந்துச்சு. பறவைகள் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ரைட். அடுத்து. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஓகே. மண் இல்லாத அல்லது மண் குறைவான கற்பாறையான இடங்கள்ல விழுந்ததுக்கு வெயில் வந்தபோது அது உலர்ந்து போயிற்று. வேறு இல்ல. ரைட். அடுத்து 3வது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஓகே. சில விதை வந்து முள்ளோடு சேர்ந்து வளர்ந்தது அல்லது முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தது. அது நெருக்கி போட்டுருச்சு. அதுவும் வந்து சரியா பலன் கொடுக்கல. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பலன் தந்தது. சில விதைகள் நல்ல பலன் தந்தது அப்படின்றத பார்க்கிறோம். கேட்கறதுக்கு காதுலன்னு கேட்க கடவன். இங்க இதுல இவ்வளவு மட்டும் படிச்சு முடிச்ச உடனே நமக்கு என்ன புரியுது? ஆண்டவர் இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது. யாராவது நீங்க சொல்ல முடியுமா? நீங்க இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் மறந்துருங்க. அதெல்லாம் நம்ம இப்ப படிக்கிறதுனால நமக்கு அர்த்தம் தெரியுது.
இந்த கதைய மட்டும் நம்ம யார்ட்டயாவது சொன்னோம்னா, என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க? எல்லாரும் பதில் சொல்லலாம். நல்ல நிலத்துல விழுந்திருக்கிற விதை நல்லா வளரும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சு. நல்ல நிலத்துல நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் வந்து நல்லா வளரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே. நல்லா வரலும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி ரைட்டு. ஓகே. அப்படின்ற விஷயத்த ஆண்டவர் சொல்ல வர்றாரு. ஓகே. அப்படி கூட ஆமா. இன்னும் சொல்லலாம் வேற. நம்ம விதைக்கிறது வந்து ஆஹ், நிலத்துல மட்டும்தான் விழுகுதுன்னு நம்ம நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து அது நிறைய இடத்துல விழுந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கணும். அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வர்றாரு. ஓகே. நீங்க நீங்க விதைக்கும்போது நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, அது நல்ல நிலத்துல விழுதுன்னு. ஆனா இது பல இடத்துல விழுகும். அப்படின்ற விஷயத்த சொல்ல வர்றாரு. ஓகே. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி விதைக்கிறது இல்ல. சிலர் போய் இப்படி விதைக்கிறாங்க. ஒரு 4 விதமா போய் விதைக்கிறாங்க. அப்படின்னு சொல்ல வர்றீங்க. மனிதர்களோட நிலைமையும் இப்படிதான் இருக்கு. 4 விதம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. ஓகே, ஓகே. நீங்க ஓகே. மனிதர்கள் அப்படின்றதையும் நீங்க இத ஒப்பிட்டு பார்க்குறீங்க. ஓகே. ரைட். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பதில் சொன்னோம். இப்ப ஆண்டவர் இத இப்படியே மட்டும் சொல்லிட்டு அவர் வந்து இப்ப போயிட்டாரு. இதுக்கு கேட்கிறவங்களுக்கு காது இருந்தா இத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்ப போயிட்டாரு. ஸோ இது இது வந்து அ வெளிப்படையாக அவர் அந்த கடற்கரையிலே உட்கார்ந்து, படகிலே அமர்ந்து கொண்டு அவர் பேசின வார்த்தைகள் தான் இது. இப்ப இது ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு? அ எப்படி ஒரு விவசாயம் பண்ணணும்னு அவரு ஜனங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறாரா? அப்படிதான் நமக்கெல்லாம் புரியும். எப்படி நல்ல விவசாயம் செய்வது எப்படி? விதையை தூவுவது எப்படி? எப்படி தூவினால் 100ம் 60ம் 30மாக பலன் கொடுக்கும்? அப்படின்ற விஷயத்த சொல்ல வர்றாரா? எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம இப்ப சொன்ன மாதிரி நீங்க விதைக்கும்போது நீங்க ஒண்ணு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா வேற ஒரு இடத்துல போய் விழுகும். அத சொல்ல வர்றாரா? அவர் உண்மையிலேயே விவசாயத்தை பற்றி சொல்ல வர்றாரா? அல்லது ஒருவேளை அவர் பேசிக் கொண்டிருந்தபோது பக்கத்துல வயல்வெளிகள் இருந்திருக்கலாம். நமக்கு தெரியாது. வயல்வெளிகளை பார்த்து அங்க விதைக்கிறவங்கள பத்தி இவர் சொல்லிட்டு இருந்தாரா? இங்க பாருங்க இங்க விதைக்கிட்டு இருக்க இவங்க விதைச்சிட்டு இருக்கிறது இப்படிதான் நடக்கும்னு சொல்ல வர்றாரா? அப்படின்னு எதுவுமே நமக்கு புரியாது. அதனால தான் சீஷர்களுக்கு பெரிய ஒரு கேள்வி. ஆண்டவரே ஏன் இவர்களோட நீங்க இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன் இவர்களுக்கு ஊமைகளாக பேசுகிறீர்? அப்படின்னு அவங்க சொல்லும்போதே, அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு பதில் சொல்றாரு. ஏன் இவங்களுக்கு உவமைகளாக பேசுறார் அப்படின்றதையும் ஆண்டவர் பதில் சொல்றாரு. அதுக்கு அடுத்துள்ள வசனங்கள நம்ம அத பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நான் சிலருக்கு அறியும்படி நான் இப்படி பேசுகிறேன். சிலருக்கு நான் அதை அருளாமல் இருப்பதற்காக பேசுகிறேன். 16வது வசனத்துல வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கோ அப்படின்னா யாரு? அவரை புறக்கணித்த 12ஆம் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கோ அது அருளப்படவில்லை அப்படின்னு சொல்றார். அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்த இவ்ளோ நாளும் அவருடைய ஊழியத்திலே எல்லாருக்கும் எல்லாம் தெரியிற மாரி பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவருடைய அந்த அணுகுமுறை, அப்ரோச் இப்ப மாறுது. அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் சொல்றது புரியும். அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு அவர் வந்து சில விஷயங்கள் அவர்களுக்கு வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப இந்த உவமைகள் எதற்கு சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் வந்து சில விஷயங்களை அறிவிக்கிறதற்கும், சில விஷயங்களை மூடி வைப்பதற்கும். அதனால தான் அவர் சொல்றாரு, "உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்." அப்படின்னா, நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா, இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்கப்படணும்னு. உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்? எதுக்கு கொடுக்கணும் திரும்பவும்? ஆனா ஆண்டவருடைய அந்த 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 கொள்கை இந்த ராஜ்யத்தை பொறுத்தவரையிலே வித்தியாசமானது.
அது எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா, யார் ஏற்கனவே அவரை பற்றி அறிந்தவர்களோ, அவரை விசுவாசிக்கிறவர்களோ, அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவர்களோ, இல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உடையவர்களுக்கோ கொடுக்கப்படும். ஆனா, எதுவுமே இல்லாதவங்களுக்கு, எந்த அக்கறையுமே இல்லாதவங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கிற விஷயமும் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களை ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக அவர் அவர் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். He is pronouncing a judgment against them. அவர்களுக்கு எதிராக நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார் ஆண்டவர். ஆனா இதே உவமை அறியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பாகவும், அறிந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அதனாலதான் அவரு திரும்பி திரும்பி சொல்றாரு, கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் அவர் உணராதவர்களாகவும் இருக்கிறபடினாலே நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன். இப்படித்தான் நான் இனிமே பேசுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்ப இங்க மிகப்பெரிய ஒரு புறக்கணிப்பை யூத ஜனங்கள், யூத தேசத்தை ஆண்டவர் புறக்கணித்து இப்பொழுது புறஜாதியாருக்கு நேராக போகிறத பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு விரிவடையக்கூடிய விஷயத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இன்னொரு காரணத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த விஷயமும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியினாலே 600, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது அப்படின்றதையும் பின்னாடி அவர் சொல்றார். இப்ப இந்த 13ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 3வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 5, 6 அதிகமான நம்முடைய தியானங்கள் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை சுற்றி இருக்க போகிறது அடுத்த ஒரு சில வாரங்கள். சோ இன்னைக்கு அறிமுகமாக நம்ம இந்த பாடத்தை ஏன் படிக்கிறோம், இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை பற்றி வேதத்துல எங்கெல்லாம் இருக்கிறது, இதை பற்றிய பல கோணங்கள், பல அம்சங்கள் என்னென்ன, இது எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு ஒரு அறிமுகமாக மட்டும் பார்த்திருக்கிறோம். இனிமேல் ஒவ்வொரு விஷயமாக நம்ம விளக்கமாக பார்க்கலாம். சோ வரக்கூடிய வாரங்கள் அதற்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கர்த்தர் நமக்கு இந்த பாடத்தை வரக்கூடிய நாட்களிலே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நேரத்திலே கூட நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கூட கேட்கலாம், அல்லது வேற ஏதாவது இது கூட நீங்க ஆட் பண்றதா இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஒரு 5 minutes இருக்கு.